அப்ப நீ கேட்ட மாதிரி மண்ணு சோறு ரெண்டுத்தையும் கொண்டுருவேன். என்ன செய்ய கலப்பா எனக்கு என்ன போச்சு? தக்காளி சோறு, தயிர் சோறு, சுண்டி சோறுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன சோறு? மண் வாசனைதான் பார்த்திருக்கேன், இதெல்லாம் பார்த்ததே இல்ல. நாய்க்கு வச்சா கூட 4 பேர் தள்ளி போய் நிற்க. யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறீங்க? என்ன உனக்கு அப்படியா? அப்ப ஏன் சோத்துல மண்ணை போடலாமா? சாதாரண மண் இல்லப்பா, சிறந்த மண்ணா? தெய்வீக மண். நீ திரும்ப கணக்கா அங்காளம்மன் கோயில் மண் எடுத்து சோத்துல பசஞ்சு உன்னை மண் சோற திங்க வைக்கிறதா உங்க அக்கா சாப்பனை பண்ணி. இப்படி ஒரு அக்கா தேவையா? அக்கா அதாவது மறந்துட்டேன். அதுக்காக நான் திரும்பி கிடைக்கணுன்றதுக்காக அவங்க பண்ண பிரார்த்தனைய பார்த்தா நான் திரும்பி வராத இடத்துக்கு போயிடும் போல இருக்கேன். மாப்பிள்ள தற்சமயத்துக்கு என்ன விட்டுட்டேன். அக்கா சத்தியம், என் உடம்பே அக்கா சத்தியத்தை நிறைவேற்றணும். எப்படி கலந்தீங்க? இப்படி கலந்தோம். ஒண்ணுக்கு 4 ஒண்ணுக்கு 6 ஒண்ணு சேர்த்து தெரியுது. அது மட்டும் அடுத்த ஒண்ணு என்ன பத்த வளர்க்குறேன் கொடுக்குறியே. என்ன வேண்டுதல்? அடுத்தது அம்மன் கோயில தீ அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி. ஐயோ, ஏற்பாடு பண்ணியா? ஆமா, சும்மா ஒரு 100 அடி நீளத்துக்கு விறகு கட்டெல்லாம் போட்டு தீ எல்லாம் பரப்ப சொல்லி நம்ம போனது சும்மா அப்படியே ஜாலியா நடந்துக்கலாம். ஜாலியா? எங்க அக்கா வச்சு சத்தியத்துக்காக 100 அடி இல்ல 1000 அடியில நடந்து காட்டுறேன். ஒரு வயசு போல இருக்க. நான் வச்சுறேன். இல்ல போறேன் அது தாத்தா போதீங்களா? நிறையவா? போதுமா? ஐயோ அப்பா, பிளானுக்கும் நமக்கும் ஒட்டு வராது. அதுக்கு ஒரு செல்லம் கோடி கோடியா சொத்து இருக்குன்னு சொன்னப்ப நமக்கு அது வேணாம்பா. அதுக்கு ஒரு செல்லம் அங்க வந்திருக்கான் பாரு எமகாதங்க. அவனுக்கு ஒரு செல்லம் என்ன போய் தீ மிதிக்க சொல்லணும். குழந்தையில எனக்கு தீய கண்டா பயம். அதை விட்டு நான் வரேன். அத பத்தி நீ கவலைப்படாத. எனக்கு பதில் தீ மிதிக்க போறியா? இல்ல, உனக்கு பதிலா அவனை மிதிக்க வைக்க போறேன். நீ ரங்கனோட தீ மிதிக்கிற இடத்துக்கு போ. நான் நம்ம ஆட்களை அனுப்பியிருக்கேன். எட்டான்னு கேட்டு அவனை நெருப்புக்குள்ள தள்ளி கிடக்குறான். காணா உருந்து செத்ததாக தேவையை நம்ப வச்சிடும். அதே அப்பா உடம்பெல்லாம் மூளையா உனக்கு. உன்னோட இத்தனை வருஷமா பழகி பல யோக்கியமான விஷயத்தெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கொலைய பண்ணிட்டு சாமர்த்தியமா கத்துக்கிறது மட்டும் கத்துக்கல. எப்படி? முதல்ல காரியத்தை முடி, அப்புறம் கத்துக்கலாம். வெரி குட் தலைவா. வர்றேன். இது ராதா, இப்ப ரவி வருவான். அவன் அவஸ்தப்படுறத இங்கே மறைஞ்சிருந்து நல்ல வேடிக்கை பாரு. மாப்பிள, இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன தீ மிதிக்க போறிய? மாப்பிள, உன்ன மாதிரி அக்கா விசுவாசி நான் பார்த்ததே இல்ல. பாரு இவ்வளவு பக்கமா முடிக்க போறேன்னு. ஏன்னா எனக்கு பதில் நீ தானே கீழே இறங்க போற. உச்சன் தலையில இருந்து உள்ளம் கால் வரைக்கும் வந்து தாங்க போற. இவன் கூட ஒரு பொண்ணு வந்து அவனை கரைச்சு அனுப்பிச்சிட்டோம். தூக்கி போறாங்க நெருப்புல.
அந்த மாதிரி ஒரு ஏக்கமும் கிடையாது, போர்ஸுங்கிற பேர்ல தலைவனும் கிடையாது. நாங்க எதுக்கா 1 லட்சம் ரூபாய் தரணும்? என்னது? அப்படி யாருமே கிடையாதா? நீங்க யார் பேசுறது? நான் டிஐஜி பேசுறேன். தப்பான செய்தி விசாரிச்சுட்டு இருக்கீங்களே, நீங்க யாரு? ஆமா, நாம மொத்தமா மோசம் போயிட்டோம். உனக்கு ஏக்கம் கிடையாதா? மோசங்க கிடையாதா? 1 லட்சம் ரூபாய் பரிசு கிடையாதா அப்படின்னு டிஐஜியே சொல்றாரு. போலீஸ் தேடாத ஆளு நம்ம தூக்கி கட்டிட்டா என்னங்க ஆகும்? ஒண்ணும் ஆகாது. போலீஸ் நம்மளை தேடி வரும். நெஞ்சை விடுத்திருப்ப மகேஷ், தப்பு பண்ணிட்டோம்டா மகேஷ், தப்பு பண்ணிட்டோம். தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லு. என்ன மட்டும் தனியா பிரிக்கிறீங்க? இந்த கொலையில நீங்களே என்ன மாட்டி விட்டுடுவீங்க போல இருக்க. நாங்களா வழிய போய் சொல்ல மாட்டோம். வம்பு விவகாரம்னு வந்துச்சு, உண்மையை சொல்லாமலும் இருக்க மாட்டோம். இல்லடா மகேஷ்? கரெக்ட். அட பாவீங்களா, அப்ப எங்க தம்பிதான். பாருப்பாமா, எங்களுக்கு கொள்ளையிலயும் பங்கு வேண்டாம், கொலையிலயும் பங்கு வேண்டாம். என்னடா மகேஷ்? ரொம்ப கரெக்ட். ஆள விடு. இத பாருங்க, நிச்சயமா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இந்த கொலையில நீங்க சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சிடலாம். ஆனா எங்க அண்ணன் முதலாளி சந்திரசேகர கொன்ன குத்தத்துக்கு உங்களை மாற்றி விடாம மட்டும் நான் உள்ள போக மாட்டேன். நினைக்கிறியா? மாற்றி விட நான் மட்டும் உள்ள போக மாட்டேன். தப்பிச்சோட எல்லாரும் உள்ள போனோம். என்ன சொல்றீங்க? நடந்தது இதுதான்ப்பா. தேவிக்கு ரூம்ல படுத்திருக்கா. சந்திரசேகருடைய ட்ரெஸ்ஸை எனக்கு மாத்தி விட்டு அவளை பலாத்காரப்படுத்துற மாதிரி நடின்னு சொன்னது உங்களோட அண்ணன் தான். அடையாளம் தெரியாம இருக்கணுன்றதுக்காக மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தேவிக்கு கட்டி உடனே பட்டார்ந்த சவர்வத்தால என் தலையில ஓங்கி அடிச்சுட்டு அவ வெளியே ஓடிட்டான். ஏற்கனவே சந்திரசேகரனை கொலை செஞ்சு அவன் பாடியை ரெடியா வச்சிருந்தான் உன் மாமன்.
நானும் இவனும் தான் அந்த பாடியை இழுத்துட்டு போய் தேவகி ரூம்ல போட்டு மறைஞ்சிருக்கோம். சந்திரசேகரனை கொலை செஞ்சது தேவகி தான் எல்லாரையும் நம்ப வச்சு காய்ப்பாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் தேவகி என்ன அடிச்சதுனால ஏற்பட்ட காயத்தோட இந்த தழும்புதான். ஆக கொலகார இவளோட அண்ணன். நீ ஏமா பயந்து நடுங்கிற? கொலையை பண்ணிட்டு சாமர்த்தியமா தப்பிக்கிற கலையில கை சேர்ந்தவர் எங்க மாமா. அவர்கிட்ட போய் இந்த கொலையை பத்தி சொன்னா அவரே பாத்துக்கிறாரு.